ஹலோ. நீங்க எப்பவாவது ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம்ல மாட்டி தவிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சுத்தியும் ஏகப்பட்ட வண்டிகள், ஹாரன் சத்தம். ஆமா, அந்த கோடை வெயில்ல வண்டிகளோட அந்த இன்ஜின் சத்தம் எல்லாம் சேர்ந்தா அது ஒரு நரகமா இருக்கும். கண்டிப்பா. அந்த காத கிழிக்கிற சத்தத்துல திடீர்னு நீங்க உங்க கார் கண்ணாடிய முழுசா ஏத்திட்டு அந்த ஏசிய ஆன் பண்ணும்போது ஒரு அமைதி கிடைக்கும் பாருங்க. ஒரு நொடியில உலகமே மியூட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அதேதான். ஏதோ ஒரு பெரிய சுமையிலிருந்து தப்பிச்சு ஒரு பாதுகாப்பான குகைக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா அந்த நிம்மதி எவ்ளோ நேரம் நீடிக்குது? ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது ஒரு உடல் ரீதியான ஆசுவாசம் மட்டும்தான். வெளியே இருக்கிற சத்தம் நின்னாலும் ஒரு புது இரைச்சல் ஆரம்பிக்கும். சரியா சொன்னீங்க. கண்ணாடிய ஏத்துன அடுத்த சில செகண்ட்ஸ்லயே நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய டிராஃபிக் ஜாம் ஆரம்பிச்சிடும். 9 மணி மீட்டிங்ல என்ன பண்றது? நேத்து அந்த நண்பர் ஏன் அப்படி பேசினாரு? அடுத்த மாசம் இஎம்ஐ எப்படி கட்டுறது, இப்படி நிறையா. ஆமா. நீங்க உடல் அளவுல ஒரு டிராஃபிக்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மழை உச்சில அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் சரி, மூளைக்குள்ள ஓடுற இந்த சத்தம் நிக்கிறதே இல்ல. இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா, இந்த சத்தங்கள்ல இருந்து தப்பிச்சு உண்மையான அமைதிய தேடுற ஒரு ஆழமான பயணம் தான் இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த ஆழமான அலசல். இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஆதாரம் ரொம்ப வலிமையானது. உலக புகழ்பெற்ற ஜென் குருவான திக் நாட் ஹான் எழுதிய சைலன்ஸ் தி பவர் ஆஃப் குவயட் இன் எ வேர்ல்ட் ஃபுல் ஆஃப் நாய்ஸ் அப்படிங்கிற புத்தகம். அதாவது நிறைய பேரு நிசப்தம் அப்படின்னா வெறும் சத்தமில்லாத ஒரு நிலை, இல்லனா யாரும் பேசாம இருக்கிற நிலைன்னு தான் நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா. ஆனா நம்ம அலசலோட முக்கிய நோக்கமே அது கிடையாது. நிசப்தம்ங்கிறது ஒரு வெறுமை இல்ல. அது ஒரு மாபெரும் சக்தி, நமக்கான ஒரு கருவி. கண்டிப்பா. அப்போ இந்த இரைச்சலான டிஜிட்டல் உலகத்துல அந்த நிசப்தத்தை எப்படி நம்ம அன்றாட வாழ்வுல ஒரு ஆயுதமா பயன்படுத்துறதுன்னு இனி தெரிஞ்சுக்க போறோம். சரி, இத சற்று விரிவாக அலசுவோம். ரொம்ப சரி, ஆரம்பிக்கலாம். இப்போ நிசப்தத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் எப்பவுமே இவ்ளோ சத்தத்தால சூழப்பட்டிருக்கோம்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நீங்க வாழ்ற இந்த உலகத்தையே எடுத்துக்கோங்க. ஸ்மார்ட் போன் நோட்டிபிகேஷன்ஸ், வாட்ஸ்அப், யூடியூப் ஷார்ட்ஸ்னு ஏகப்பட்ட சத்தம். ஆமா, நம்ம காதுகளும் மூளையும் தொடர்ந்து எதையாவது கன்சியூம் பண்ணிட்டே இருக்கு. ஆனா திக் நாட் ஹான் இதுல ஒரு சுவாரஸ்யமான கருத்தை முன்வைக்கிறாரு. உண்மையான சத்தம் வெளியே இல்ல, நம்ம மண்டைக்குள்ளதான் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இது எப்படி சாத்தியம்? அதாவது வெளிச்சத்தங்கிறது ஒரு தூண்டுதல் மட்டும்தான். ஆனா உண்மையான பிரச்சனை என்னன்னா, அதையும் தாண்டி நம்ம மூளைக்குள்ள தானியங்கியா ஓடிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம் தான். திக் நாட் ஹான் இத ரேடியோ ஸ்டேஷன் என்எஸ்டி அப்படின்னு ரொம்ப பொருத்தமா கூப்பிடுறாரு. ரேடியோ என்எஸ்டியா? அப்படின்னா என்ன? நான் ஸ்டாப் திங்கிங், அதாவது இடைவிடாத சிந்தனை. இந்த ரேடியோக்கு பாத்தீங்கன்னா ஆஃப் பட்டனே கிடையாது. இது எப்பவுமே நம்ம மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஓ! கடந்த காலத்தை பத்தின வருத்தங்கள், எதிர்காலத்தை பத்தின பயம், இதெல்லாத்தையும் அது பிராட்காஸ்ட் பண்ணிட்டே இருக்குமோ? எக்ஸாக்ட்லி. நரம்பியல் ரீதியா பார்த்தா கூட, மூளை எதையுமே செய்யாம சும்மா இருந்தா கூட அது தன்னைத்தானே ஒரு சிந்தனை சுழல்குள்ள தள்ளிக்கிறது. இத நான் எப்படி பார்க்கறேன்னா, இப்போ உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க ஒரு பிரவுசர ஓபன் பண்ணி, அதுல ஒரு 100 டேபுகள ஒரே நேரத்துல தொறந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். ம் ஒரு டேப்ல பாட்டு, ஒண்ணுல இமெயில், இன்னொன்னுல நியூஸ். ஆமா. நீங்க கீபோர்டையோ மவுஸையோ தொடவே இல்ல. கம்ப்யூட்டர் அமைதியா தான் இருக்கு. ஆனா உள்ள பேக்ரவுண்ட்ல ப்ராசஸர் ஓடிட்டே இருக்கு. ரேம் முழுசா காலி ஆயிடுது. கடைசியில பேட்டரி சூடாகி லேப்டாப் ஹேங் ஆயிடும். அதேதான். நாமும் இப்படிதானே இருக்கோம். உடல் அளவுல ஒரு சேர்ல அமைதியா உட்கார்ந்திருந்தாலும் நாள் முடிவுல ரொம்ப டயர்ட் ஆயிடுறோம். ஏன்னா இந்த ரேடியோ என்எஸ்டி நம்ம எனர்ஜி முழுசையும் உறிஞ்சிடுது. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் உண்மை என்னவென்றால், அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிறது தான் முக்கிய பிரச்சனை. இப்போ நம்ம அமைதியை தேடி ஒரு காட்டுக்கோ ரிசார்ட்டுக்கோ லீவ்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன். ம். அங்க போனதும் நிம்மதியா இருக்கும்னு நினைப்போம். ஆனா பல பேருக்கு அங்க போனதும் ஒரு பதற்றம் வந்துரும். ஏன்னா அவங்க இந்த ரேடியோ என்எஸ்டியையும் அவங்க கூடவே பேக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அட ஆமா, வெளியில இருக்கிற டிராஃபிக் சத்தம் நின்ன உடனே மூளைக்குள்ள ஓடுற இந்த ரேடியோ சத்தம் இன்னும் அதிகமா கேட்க ஆரம்பிச்சிடும். சரியா சொன்னீங்க. உங்களை டைவர்ட் பண்ண அங்க வேற எந்த வேலையும் இல்லாததால உங்களோட சொந்த சிந்தனைகளோட இரைச்சலை நீங்க நேரடியா ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதனாலதான் நிறைய பேர் அமைதியை பார்த்து பயப்படுறாங்க போல. ஆ தங்கடக்குள்ளேயே இருக்கிறத ஃபேஸ் பண்ண அவங்க ரொம்ப பயப்படுறாங்கன்னு திக் நாட் ஹான் சொல்றாரு. ஆனா இப்போ எனக்கு ஒரு பிராக்டிக்கலான கேள்வி வருது. சரி, மூளைக்குள்ள 100 டேப் ஓடுது, ரேடியோ ஓடுது. ஆனா நான் காட்டுக்கு போய் தியானம் பண்ற ஒரு துறவி கிடையாதே. நம்ம அன்றாட வாழ்க்கையில நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆமா, காலையில எழுந்து வேலைக்கு போகணும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், இஎம்ஐ கட்டணும். இந்த மேட்ரிக்ஸ்ல மாற்றிக்கிற ஒரு சாதாரண மனுஷன் இந்த ரேடியோவை ஆஃப் பண்றது நிஜமாவே சாத்தியமா?
இதுக்கு ஏதாவது ஸ்விட்ச் இருக்கா? அதுக்கான ஸ்விட்ச் வெளியில இல்ல. நிசப்தம்ங்கிறது இருப்பிடம் சம்பந்தப்பட்டதல்ல, அது இதயம் சம்பந்தப்பட்டதுன்னு அவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது அமைதியான பனிமலையில தனியா இருந்தாலும் மூளைக்குள்ள உலக போரே நடக்கலாம்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அதே சமயம் ரொம்ப இரைச்சலான ஒரு மார்க்கெட் நடுவுல நீங்க நடந்து போயிட்டு இருந்தா கூட உங்களுக்குள்ள ஒரு அமைதியை கண்டுபிடிக்க முடியும். புறச்சூழலை நம்ம எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான். அதனால மூளைக்குள்ள ஓடுற இந்த ரேடியோவை நிறுத்த அவர் ஒரு கருவியை முன்வைக்கிறாரு. அதுதான் விழிப்புணர்வு, அதாவது மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ற ஒரு கார்ப்பரேட் வார்த்தையா மாறிடுச்சு. மூச்ச கவனிங்கன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிருவாங்க. ஆனா என் மண்டைக்குள்ள 1000 பிரச்சனை ஓடும்போது மூச்ச கவனிக்கிறது மட்டும் எப்படி ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும்? இது மேஜிக் கிடையாது. நரம்பியல் ரீதியா இது மூளையோட ஒரு தொடர் ஓட்டத்தை உடைக்கிற ஒரு பேட்டர்ன் இன்டரப்ட் செயல்முறை. பேட்டர்ன் இன்டரப்டா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலயும் அலைபாயிர மூளைய இந்த நொடிக்கு கொண்டு வர்ற ஒரு நங்கூரம் தான் விழிப்புணர்வு. இதுக்காக திக் நாட் ஹான் ஒரு முக்கியமான கருவியை பயன்படுத்துறாரு. அதுதான் தியான மணி. ஓ, பெல் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ். அந்த பிளம் வில்லேஜ் ஆசிரமத்துல யூஸ் பண்ணுவாங்களே அதுவா? ஆமா, அங்க எந்த நேரத்திலயாவது ஒரு மணி ஒலிக்கும். அந்த மணி சத்தம் கேட்ட உடனே அங்கிருக்கிற எல்லாரும் தாங்கள் செஞ்சிட்டு இருக்கிற வேலையை அப்படியே நிறுத்திடுவாங்க. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பேசிட்டு இருந்தாலும் சரி, சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி, அந்த பெல் அடிக்கும்போது ஒரு 2 செகண்ட் அப்படி நின்னுடணும். நின்னு ஆழ்ந்து மூச்சு விட்டு நான் இங்க இருக்கிறேன், நான் சுதந்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு உணர்வாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட். வெறும் ஒரு சத்தத்தை கேட்டு நிக்கிறது எப்படி சுதந்திரமாகும்? அந்த வார்த்தையோட ஆழத்தை பாருங்க. நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னா என்ன கட்டி போட்டிருந்த அந்த ரேடியோ என்எஸ்டில இருந்து நான் இப்போ விடுபட்டுட்டேன்னு அர்த்தம். அட ஆமா, நம்ம மூளை எப்பவுமே ஒரு சிந்தனை சங்கிலில மாட்டிக்கே இருக்கும். சரியா சொன்னீங்க. அந்த மணியோட ஓசை உங்க காதுல விழும்போது உங்க கவனம் அந்த சிந்தனையில இருந்து ஓசைக்கு மாறுது. இதுதான் அந்த பேட்டர்ன் இன்டரப்ட். ஓஹோ, அந்த ஒரு செகண்ட்ல நமக்கு எந்த பயமும் இல்ல, எந்த கடனும் இல்ல, நம்ம வெறும் ஒரு மூச்சு விடுற மனுஷன் மட்டும்தான். ஆமா, அந்த சின்ன கேப் மூளைக்கு ஒரு பெரிய ரீசெட் பட்டன் மாதிரி வேலை செய்யும். இத விளக்கறதுக்கு அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிற இயற்கை உதாரணங்கள் என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. முக்கியமா 2013 குளிர்காலத்துல நயாகரா நீர்வீழ்ச்சி உறைஞ்சு போன ஒரு சம்பவம். அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உதாரணம். நயாகராங்கிறது சாதாரணமாவே ஒரு காதை கிழக்கிற இரைச்சல் உள்ள ஒரு இடம். பல மைல்களுக்கும் அதோட வைப்ரேஷன் இருக்கும். ஆனா அந்த தண்ணி முழுசா உறைஞ்சு நின்னப்போ அங்க உருவான அந்த பேரமைதி. ரொம்ப வருஷமா அந்த சத்தத்தையே கேட்டு பழகின அந்த ஊர் மக்கள் திடீர்னு அந்த சத்தம் நின்ன உடனே உணர்ந்த நிசப்தம் ரொம்ப ஆழமானது. அதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் புத்தகத்துல இருக்கு. தாய்லாந்துல சிங்மாய் காட்டுல சிக் மாட்ஹான் தங்கின்றப்போ நடந்த ஒரு விஷயம். ஆமா, அங்க ஒரு நீரோடையோட சத்தம் இடைவிடாம கேட்டுட்டே இருந்துதான். அவர் அங்க இருக்கிற செடிகளையும் மரங்களையும் கவனிக்கிறாரு. அந்த செடிகள் முளைச்ச நாள்ல இருந்து அந்த தண்ணியோட சத்தத்தை மட்டுமே கேட்டு பழகி இருக்கோம் இல்லையா? ஆமா, அந்த இரைச்சல் தான் அதோட உலகமே. ஒருவேளை அந்த தண்ணி ஓடுறது திடீர்னு நின்னு போச்சுன்னா அந்த செடிகள் முதல் முறையா அந்த சத்தமின்மையை எப்படி உணரும்னு அவர் யோசிக்கிறாரு. அட, அது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான, அதே சமயம் ஆழமான தருணமா இருக்கும். அந்த தருணத்துல உருவான அமைதியை தான் அவரு சத்தம் இல்லாத சத்தம் அப்படின்னு சொல்றாரு. சவுண்ட் ஆஃப் நோ சவுண்ட். கொஞ்சம் இருங்க, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. சத்தம் இல்லாத சத்தம் அப்படின்னா என்ன? ஒரு அமைதியான ரூம்ல உட்கார்ந்திருக்கோம்னா அங்க சத்தம் இல்ல, அது ஒரு வெறுமை தானே? நிறைய பேர் அப்படிதான் நினைப்பாங்க. சத்தம் இல்லங்கிறதே ஒரு சத்தம்னு எப்படி சொல்ல முடியும்? இத பேரொலி நிசப்தம்னு வேற அவர் சொல்றாரு. இது கேக்குறதுக்கே ஒரு முரண்பாடா இல்லையா? மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா நிசப்தம்ங்கிறது வெறுமை கிடையாது. இத ஒரு ஆன்மீக மற்றும் நரம்பியல் கண்ணோட்டத்துல பார்த்தா உங்களுக்கு புரியும். எப்படி சொல்றீங்க? பௌத்த மரபுல பாத்தீங்கன்னா அவலோகிதேஸ்வரா அப்படின்னு ஒரு போதிசத்துவர் இருக்காரு. இவர் ஆழ்ந்து செவிமடுப்பவர்னு கூப்பிடுவாங்க. அதாவது உலகத்தோட அமைதியையும் துன்பத்தையும் ரொம்ப ஆழமா கேக்குறவரு, சரியா? எக்ஸாக்ட்லி. நம்ம இந்திய வேத மரபுகள்ல பிரபஞ்சத்தோட மூலநாதமா ஓம் அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி திக்நாதான் மௌனத்துக்கும் ஒரு பெரிய அதிர்வு இருக்குன்னு சொல்றாரு. ஓ, அதாவது அந்த அமைதியை நம்ம முழு விழிப்புணர்வோட கவனிக்கும் போது அது வெறும் வெற்றிடமா இல்லாம ரொம்ப செறிவான ஒண்ணா மாறுது, அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க அமைதியா உட்கார்ந்து உங்க ரேடியோ என்எஸ்டியை நிறுத்திட்டு மூச்சுல மட்டும் கவனம் வைக்கும்போது உருவாகிற அமைதிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அது நம்ம முழு கவனத்தையும் கேக்குது இல்லையா? ஆமா, அது இடிமுழக்கம் மாதிரி ரொம்ப உறுதியானது. அதனாலதான் அது பேரொலி நிசப்தம்னு அவர் சொல்றாரு. அந்த அமைதிக்குள்ள நீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறத உணர்வீங்க. ஆனா
இந்த நிசப்தம் இவ்வளவு சக்தி வாய்ந்தது, குணமாக்க கூடியதுன்னா எனக்கு ஒரு சாதாரண மனுஷனா ஒரு கேள்வி வருது. கேளுங்க. சில நேரங்கள்ல இந்த அமைதியே ஒரு பெரிய பாரமா நம்மள துன்புறுத்துற ஒண்ணா இருக்கே. இப்ப உதாரணத்துக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடந்து முடியுதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் வீட்ல ஒரு பெரிய நிசப்தம் நிலவும். ஆமா, 2 பேரும் பேச மாட்டாங்க. அந்த அமைதி இருக்கே, அது மூச்சு திணற வைக்கும். யார் முதல்ல பேசுறதுங்கிற ஈகோ ஒரு பக்கம், உள்ள கொதிச்சிட்டு இருக்கிற கோவம் ஒரு பக்கம். அது ஒரு தண்டனை மாதிரி இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. இதை எப்படின்னா பேரமைதி, சந்தோஷமான அமைதின்னு ஏத்துக்க முடியும்? நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. ஏன்னா எல்லா அமைதியும் ஒண்ணு கிடையாது. அமைதியில பல வகைகள் இருக்கு. நீங்க இப்ப சொன்ன அந்த அமைதிய திக் நாத் ஹான் அடக்குமுறை அமைதின்னு சொல்றாரு. அடக்குமுறை அமைதியா? ஆமா, அப்ரசிவ் சைலன்ஸ். இந்த அமைதியில ஈகோ இருக்கு, பழி வாங்குற எண்ணம் இருக்கு, அடுத்தவங்களை காயப்படுத்துற நோக்கம் இருக்கு. ஆனா அவர் முன்வைக்கிற மேன்மையான நிசப்தங்கிறது முற்றிலும் வேற. இந்த மேன்மையான நிசப்தம் எப்படி அந்த அடக்குமுறை அமைதியிலிருந்து மாறுபடுது? மேன்மையான நிசப்தம் குணப்படுத்துற தன்மை கொண்டது. அது ரொம்ப இலகுவானது. அதுல எந்த எதிர்பார்ப்போ ஜட்ஜ்மெண்ட்டோ இருக்காது. ஓ, அந்த பிளம் வில்லேஜ் ஆசிரமத்துல ஃபாலோ பண்றாங்களே அதுவா? அதேதான். அங்க அவங்க பேச வேண்டிய நேரத்துல மட்டும்தான் பேசுவாங்க. சாப்பிடும்போதோ நடக்கும்போதோ சுத்தமா பேசாம மூச்சுலையும் ஒவ்வொரு அடியிலையும் கவனம் வைப்பாங்க. அந்த அமைதி யாரையும் காயப்படுத்தாது, மனச லேசாக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. பிளம் வில்லேஜ் ஆசிரமத்தை பத்தி பேசும்போது அங்க அந்த 8 வயசு பையனோட கதை எனக்கு ஞாபகம் வருது. பாரிஸ்ல இருந்து வந்த அந்த பையன் கார்ல இறங்கவே மாட்டேன்னு அடம்பிடிச்சான்ல. ஆமா, அவனுக்கு ரொம்ப கோபமும் அழுகையும் வந்துச்சு. ஏன்னா அவனோட மூளை எப்பவுமே டிஜிட்டல் டோபமைனுக்கு அடிக்ட் ஆயிருந்துச்சு. அங்க டிவி கிடையாது, வீடியோ கேம்ஸ் கிடையாதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த இரைச்சல் இல்லாத சூழல் அவனுக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு. ஆனா சில நாட்கள்லயே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆரம்பத்துல அந்த டிஜிட்டல் தூண்டுதல்கள் இல்லாததால நரம்பு மண்டலம் பதற்றமாகுது. ஆனா போக போக அங்க இருக்கிற அந்த மென்மையான நிசப்தத்தையும் இயற்கையையும் அனுபவிச்ச அப்புறம் அவன் மூளை அமைதியாயிடுது. அந்த ஒரு வாரம் முடிஞ்சப்போ அவன் இருந்து போகவே மாட்டேன்னு சொல்லிட்டான். அதுதான் ஆச்சரியம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த அமைதிக்காகவே அவன் அங்க வர்றானா. குழந்தைங்க அதை ரொம்ப சீக்கிரமா உள்வாங்கிடுறாங்க. ஆனா பெரியவங்களான நமக்கு அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னு சொல்றீங்க? எனக்கு தோன்ற ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனை என்னன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்கோன்னு வைங்க, எதையாவது பேசிட்டே இருந்தா தானே அது நட்பா இருக்கும். பேசாம இருந்தா போர் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமா, எந்த வார்த்தையும் பேசாம ஜோக் அடிக்காம அமைதியா உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப ஆக்வர்ட் ஆகாதா? அது ஒரு இறுக்கத்தை ஏற்படுத்தாதா? இது நாம எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம்தான். பேச்சு மூலமா தான் நம்ம மத்தவங்களோட கனெக்ட் ஆயிருக்கும்னு நம்புறோம். ஆனா இதுக்கு பதில் அளிக்கிற விதமா வியட்நாம் இசைக்கலைஞர் ட்ரின் காங் சன் பத்தின ஒரு சூப்பரான ஒப்பீடு புத்தகத்துல இருக்கு. ஓ, இசைய பத்தின ஒப்பீடா? ஆமா, இசையில பாத்தீங்கன்னா ஒலிகளுக்கு நடுவுல ஓய்வு இடைவெளிகள்னு ஒன்னு இருக்கும், ரெஸ்டிங் நோட்ஸ். அந்த அமைதியான கேப் இல்லைன்னா இசைங்கிறது வெறும் இரைச்சலா மாறிடும். ஆட ஆமா, 2 நோட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற அந்த நிசப்தம் தான் அந்த இசைக்கே உயிர் கொடுக்குது. அப்படி என்றால் நட்பிலும் அந்த ஓய்வு இடைவெளி அவசியம்னு சொல்றீங்க, சரியா? கண்டிப்பா. 2 ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல உட்கார்ந்துட்டு எந்த வார்த்தையும் பேசாம, எந்த இறுக்கமும் இல்லாம அந்த அமைதியை ஷேர் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். அதாவது உன்னை நான் மகிழ்விக்க பேச தேவையில்லை, உன்னை நான் அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லாம சொல்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. பௌத்த மரபுல இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. ஒரு முறை புத்தரோட ஆசிரமத்துல சில துறவிகள் சத்தமா பேசிட்டு விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. தேவையற்ற விஷயங்களை பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆமா, உடனே புத்தர் அவங்கள வெளியே அனுப்பிட்டாரு. அவங்க காட்டுக்கு போய் பல மாசங்கள் அமைதியா பழகிட்டு திரும்ப புத்தர் கிட்ட வராங்க. அப்ப புத்தர் என்ன செஞ்சாரு? அவர் அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்று விடிய விடிய அவங்க கூட அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. அந்த நைட் ஃபுல்லா ஒரு வார்த்தை கூட யாரும் பேசல. ஆனா அது அவங்களுக்குள்ள ஒரு ரொம்ப ஆழமான தொடர்பு ஏற்படுத்துச்சு. கூட்டாக அமைதியா பகிர்றதோட சக்தி அவ்வளோ பெரியது. இத கேட்கறப்பவே ரொம்ப அமைதியா இருக்கு. தனிப்பட்ட அளவுலயும் சரி, ஒரு குழுவாகவும் சரி, இந்த மேன்மையான நிசப்தம் சாத்தியம்னு புரியுது. ஆனா என்ன உறுத்துற ஒரு பெரிய கேள்வி ஒன்னு இருக்கு. சொல்லுங்க. நாம வாழ்றது ஆசிரமமோ காடோ கிடையாது. இந்த நிஜ உலகம் ரொம்ப கொடூரமானது. பொருளாதார பிரச்சனை, சோஷியல் மீடியா வெறுப்பு, போர்னு எவ்வளவோ வன்முறைகள் இருக்கு. உண்மைதான். இந்த உலகத்துல போய் நான் அமைதியா இருக்கேன், என் ரேடியோ ஆஃப் பண்றேன்னு ஒதுங்கிறது ஒரு கோழைத்தனம் இல்லையா? உலக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாம ஓடி ஒளிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. தனிமை அப்படின்னாலே எல்லாரையும் விட்டு விலகி காட்டுக்குள்ள ஓடுறதுன்னு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா திக் நாட் ஹான் சொல்றது வேற. அவர் என்ன சொல்றாரு? அவரு தனிமைய
நமக்கான தீவு அப்படின்னு சொல்றாரு. ஐலண்ட் ஆஃப் செல்ஃப். நமக்கான தீவு. அதாவது கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் நமக்குள்ள ஒரு தீவு இருக்கணும்னு சொல்றாரா? ஆமா. 1000 பேர் இருக்கிற கூட்டத்துக்குள்ள இருந்தாலும் சுத்தி எவ்ளோ சவால்கள் நடந்தாலும் உங்களை நீங்களே இழக்காம விழிப்புணர்வோட நிதானமா இருக்கிறது தான் உண்மையான தனிமை. ஓ, இது தப்பிச்சு ஓடுறது கிடையாது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம். சரியா சொன்னீங்க. இந்த தைரியத்தை பத்தி பேசும்போது புத்தகத்துல வர்ற அங்குலிமாலா கதை தான் ஞாபகம் வருது. ஆமா, அந்த கொடூரமான கொலைகாரன் கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி அது. காடு முழுக்க மரண பயம், அவன் கையில ரத்தம் தோய்ந்த கத்தி. அப்போ புத்தர் அந்த காட்டு வழியா நடந்து போறாரு. அங்குலிமாலா அவரை பார்த்துட்டு கத்தியோட வெறி கொண்டு துரத்துறான். ஆனா புத்தர் எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப நிதானமா நடந்து போயிட்டு இருக்காரு. அங்குலிமாலா மூச்சு வாங்க ஓடி வரான். ஆனா அவனால புத்தரை நெருங்கவே முடியல. அவனுக்கு ரொம்ப கோபம் வந்து நில் அப்படின்னு ஆக்ரோஷமா கத்துறான். அந்நேரத்துல புத்தர் திரும்பி நின்னு சொல்ற வார்த்தைகள் தான் இந்த முழு புத்தகத்தோட சாராம்சமே. அவர் அமைதியா சொல்றாரு, நான் எப்போதோ நின்று விட்டேன் அங்குலிமாலா, நீதான் இன்னும் நிற்கவில்லை. அந்த வார்த்தைகள் எவ்வளவு ஆழமானது பாருங்க. உடல் அளவுல புத்தர் நடந்துட்டு இருந்தாரு, அங்குலிமாலா ஓடி வந்து நின்னுட்டான். ஆனா மனதளவுல புத்தர் தன்னோட சிந்தனை ஓட்டத்தை எப்போதோ நிறுத்திட்டாரு. அவருக்குள்ள அந்த பேரொளி நிசப்தம் இருந்துச்சு. ஆனா அங்குலிமாலா உடலளவுல நின்னாலும் அவனுக்குள்ள கோபமோ இரைச்சலும் ஓடிட்டே இருந்துச்சு. அவனோட ரேடியோ NSD அவனை இறைச்சிட்டு இருந்துச்சு. இத நான் அப்படியே இன்னைக்கு இருக்கிற ஹசில் கல்ச்சர் கூட ஒப்பிட்டு பார்க்கறேன். எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு நாம எல்லாருமே அங்குலிமாலா மாதிரி தான். கையில கத்திக்கு பதிலா லேப்டாப், போனுன்னு வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆமா, பணம், பதவி, லைக்ஸ்னு எதையோ தேடி வெறித்தனமா ஓடுறோம். எப்ப நிக்கிறதுனே தெரியல. மூச்சு திணற ஓடுறோம். ஆனா எங்கேயும் போய் சேர்றதில்ல. இத நிறுத்தினா தான் எதையாவது சாதிக்க முடியும். இத மௌனத்தின் செயல்பாடுன்னு அவர் சொல்றாரு. சைலண்ட் ஆக்ஷன். உலகத்துல உண்மையான மாற்றத்தை கொண்டு வர நாம தெருவுல இறங்கி கத்த தேவையில்ல. ஆமா, எந்த ஒரு அமைதியான செயலுக்கும் முதல் படி நமக்குள்ள இருக்கிற சத்தத்தை நிறுத்துறது தான். ஸ்டாப்பிங். அதாவது ஒரு பிரச்சனைய பார்த்து பதற்றத்துல நாம எடுக்கிற ரியாக்ஷனுக்கும் நம்ம ரேடியோவை நிறுத்திட்டு ஒரு அமைதியான தீவிலிருந்து எடுக்கிற ரெஸ்பான்ஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. வன்முறையால வெல்ல முடியாது. வியட்நாம் போர் சமயத்துல திக் குவாங் டுக் அப்படிங்கிற துறவி என்ன செஞ்சாருன்னு புத்தகத்துல சொல்லியிருக்காங்க. போர் கொடுமைக்கு எதிரா அவர் நெருப்புக்கு நடுவுல அமைதியா உட்கார்ந்து தன் உயிரை தியாகம் செஞ்சாரு, அதுதானே? ஆலா, எந்த கூச்சலும் இல்ல. அவரோட அந்த மௌனமான செயல் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சுது. வன்முறையை விட மௌனம் எவ்ளோ வலிமையானதுன்னு அது உணர்த்துச்சு. நிஜமாவே அமைதிங்கிறது பலவீனம் இல்ல, அது உலகத்தையே மாத்திர ஒரு ஆயுதம். நாம இதுவரைக்கும் பேசினதை தொகுத்து பார்த்தா நிசப்தம்ங்கிறதும் ஒரு வெற்றிடமோ சலிப்பான ஒன்னும் கிடையாது. அது நம்மள சார்ஜ் பண்ற ஒரு பிரம்மாண்டமான சக்தி. நம்ம மூளைக்குள்ள ஓடுற அந்த ரேடியோ NSDய விழிப்புணர்வு மூலமா ஆஃப் பண்றதுல இருந்து மேன்மையான நிசப்தத்தை பழகுற வரைக்கும் அமைதிங்கிறது நாம டெய்லி செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. அதேதான். அமைதியை தேடி இமயமலைக்கு போக தேவையில்லை. அது உங்களோட ஒவ்வொரு மூச்சுலையும் உங்களுக்காக காத்திருக்கு. அந்த தியானமணியோட ஓசை மாதிரி அன்றாட வாழ்க்கையில கிடைக்கிற ஒவ்வொரு சின்ன கேப்பையும் பயன்படுத்துங்க. அது உங்க உள் மனசுக்கான சாவி. உங்க சொந்த அமைதி தீவுல நீங்க எப்ப வேணாலும் தஞ்சம் புகலாம். இது ரொம்ப அற்புதமான ஒரு தேடல். கேக்குறவங்களுக்கு இன்னைக்கான இறுதி சிந்தனை இதுதான். இன்னைக்கு நீங்க தனியா இருக்கிற ஒரு தருணத்துல இல்ல பஸ்ல போகும்போது உங்க போனை எடுத்து ஸ்க்ரோல் பண்றதுக்கு பதிலா ஒரு 2 செகண்ட் அப்படியே இருங்க. அந்த சத்தம் இல்லாத சத்தத்தை கவனிங்க. இவ்ளோ காலமா உங்க மனசை இரைச்சல்லையே வச்சிருந்தீங்க. இன்னைக்கு அந்த சத்தத்தை நிறுத்திட்டு உங்க சொந்த இதயம் உங்களுக்கு சொல்ல துடிக்கிற அந்த ரகசியம் என்னன்னு உற்று நோக்குங்க. உங்க மூளைக்குள்ள ஓடுற அந்த ரேடியோவை ஆஃப் பண்ணும்போது நீங்க நிஜமாவே சுதந்திரம் அடைவீங்க. உங்க உள் மனசோட குரலை நீங்க கேட்க தொடங்குற நாள் தான் உங்களுக்கான உண்மையான சுதந்திரம் கிடைக்கிற நாள். ஒருவேளை அது உங்க வாழ்க்கையே முழுசா மாத்தலாம். சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இணைந்து இந்த மௌனமான பயணத்தை மேற்கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நாம விடைபெறுறோம். உங்க அமைதிக்கான தேடலை இன்னைக்கே ஆரம்பிங்க. கண்டிப்பா மீண்டும் சந்திப்போம். ஒரு சின்ன விஷயம், இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும்.
என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ஐடி மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி.